ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி டிஎன்டெட் பேப்பர் 2 மேக்ஸில் கேட்கப்பட்ட 500 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 501. இஃப் 2400 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் லேண்ட் கேன் பி tilled by 12 workers in 10 days, how many workers are needed to till 5400 square meter of land in 18 days? 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். 5400 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை? ஃபார்முலா தெரியானது P1 D1 into T1 divided by W1 is equal to P2 D2 T2 divided by W2. இதில் Pன்றது வந்து பர்சன்ஸ், Dன்றது வந்து டேஸ், Tன்றது வந்து டைம், Wன்றது வந்து ஒர்க்கர்ஸை குறிக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 2400 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் லேண்ட் கேன் பி tilled by 12 workers in 10 days. இப்போ இதான் வந்து ஒர்க் 1. இந்த லேண்டை 12 workers 10 daysல உழுது முடிக்கிறாங்க. அப்போ 12 workersன்றது பர்சன் 1, 10 daysன்றது D1. How many workers are needed to till 5400 square meter of land in 18 days? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது P2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். 5400 ஸ்கொயர் மீட்டர்ன்றது வந்து W2, 18 days வந்து D2. இப்போ இங்கே தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இல்லாத வேல்யூஸ் அது டைம் வந்து கொடுக்கல, அப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மீதி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 12 into 10 divided by 2400 is equal to P2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ P2 into D2 வந்து is 18 days divided by W2 வந்து 5400. இதில் இருந்து P2 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்போ P2 is equal to 12 into 10 divided by 2400. சைட் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 18 இங்கிட்டு வரும்போது டிவிஷன் ஆகும், டிவைடட் பை 18. அண்டு இங்கே டிவிஷனில் இருக்க 5400 லெஃப்ட் ஹேண்ட் சைட் வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போ இன்டூ 5400. ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆயிரும். 1 12s are 12, 12 2s are 24, 1 2s are 2, 5 2s are 10, 18 3s are 54. இப்போ P2 is equal to 15 workers. அவங்க கேட்டிருக்க 5400 சதுர மீட்டர் நிலத்தை 15 வேலையாட்கள் 18 நாட்களில் உழுது முடிப்பார். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B.